எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் ஆதரவு கொடுக்க முடியாது, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ பார்த்திங்கன்னா உண்மைதான் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையிலே வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எடப்பாடிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு விதமான யுத்தங்களும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான திசை திருப்பல்கள் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதா நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் எந்த விதமான ஆதரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகளை செய்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்படுவார்களா தள்ளப்படாமல் இருப்பார்களா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவை கொடுக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையும் அதற்கு நெருங்காது அப்படின்றத இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் எல்லாருமே ஒரு சார்ந்த நிலையில் இருக்கிறார்களா அல்லது மாறி மாறி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களில் இருக்கிறாங்களா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கே நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களுடைய பேச்சை நீங்கள் எப்படிப்பட்ட முறையில் பார்க்குறீங்கன்றத மறக்காமல் நம்முடைய சேனலின் மூலமாக தெரிவித்து விடுங்கள். எடப்பாடிக்கு ஆதரவை கொடுக்கிறார்களா கொடுக்காமல் போகிறார்களா என்பது எல்லாமே தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு உறுதிப்பட நம்மளால் பார்த்திங்கன்னா தெரிவித்து விட முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றொன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, யாருக்கு எப்பேற்பட்ட சாதக சூழ்நிலைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.